அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கோவில் திருவிழாவில் போதை ஆசாமிகள் காவலர்களை தாக்கிய சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்த காரணத்தினால் பொதுமக்கள், வியாபாரிகள் தாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது போதை ஆசாமிகள் காவல்துறையினரையே பொதுவெளியில் தாக்கப்படும் சம்பவங்கள் கவலையளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். கையாளாகாத விடியா திமுக ஆட்சியாளர்களும் இதை தடுக்க வேண்டிய காவல்துறையினரும் விழிப்புதுங்கி நிற்கும் அவலம் நிலவுவதாகவும், இத்தகையவர்களால் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் பயமும் அச்சமும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும், என்ன செய்ய போகிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் விடியா திமுக அரசின் முதல்வர், இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறா வண்ணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க விடியா திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கோயில் திருவிழாவில் போதை ஆசாமிகள் காவலர்களை தாக்கிய சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்த காரணத்தினால் பொதுமக்கள், வியாபாரிகள் தாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது போதை ஆசாமிகள் காவல்துறையினரையே பொதுவெளியில் தாக்கும் சம்பவங்கள் கவலையளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். கையாளாகாத விடியா திமுக ஆட்சியாளர்களும் இதை தடுக்க வேண்டிய காவல்துறையினரும் விழிப்புதுங்கி நிற்கும் அவலம் நிலவுகிறது. இத்தகையவர்களை வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் பயமும் அச்சமும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. என்ன செய்ய போகிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் விடியா திமுக அரசின் முதல்வர், இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறா வண்ணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க விடியா திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார்.